வணக்கம் யுவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம் இதற்கு முந்தைய 158வது பகுதி வரை 6 ஸ்கந்தங்கள் நிறைவு பெற்ற நிலையில் 159வது பகுதியிலிருந்து 7வது ஸ்கந்தம் ஆரம்பமாகிறது. ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 159ஐ காண்போமா? அசுர குடும்பத்தில் பிறந்து இளம் பருவத்திலிருந்து சிறந்த பக்திமானாக விளங்கிய பிரகலாத மகாராஜனின் சரித்திரம். அசுர இயல்பு கொண்ட இந்த மனித சமுதாயத்தை மாற்றுவதற்காக நாம் அனைவரும் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய கதை. குழந்தைகளுக்கு சிறிய வயதிலிருந்தே சொல்லித்தர வேண்டிய கதை. நாமும் அனுபவிப்போம் வாருங்கள். பரீட்சித்து மகாராஜன் ஸ்ரீ சுகரிடம் கேட்கிறார், பிராமணரே, பரமபுருஷ பகவான் அனைவருக்கும் சமமானவர். அவர் அனைவரிடமும் சமமாகவே நடந்து கொள்பவர். அப்படி இருக்க எவ்வாறு இந்திரனிடம் பாராபட்சம் கொண்டு இந்திரனின் எதிரிகளை கொன்றார்? ஏன் ஒரு சிலரிடம் இப்படி நடந்து கொண்டார்? சுகிருதம் சர்வபூதானாம் என்று பகவான் கூறுவதால் அசுரர்களை கொன்று ஏன் பாராபட்சமாக இப்படி நடந்து கொள்கிறார்? ஸ்ரீமன் நாராயணன் பாராபட்சம் உடையவரா இல்லையா என்பது பெரும் சந்தேகத்துக்கு உள்ளாகி இருக்கின்றது. அவர் எப்போதும் பாராபட்சமின்றி அனைவரிடமும் சமமாக நடந்து கொள்பவர் என்ற தகுந்த ஆதாரத்தை காட்டி என் சந்தேகத்தை நீக்க வேண்டும் என்று கேட்கிறார். பரீட்சித்து மகாராஜனின் இந்த கேள்வியில் மகிழ்ந்த ஸ்ரீ சுகர், அரசே, நீர் என்னிடம் ஒரு சிறந்த கேள்வியை கேட்டிருக்கின்றாய். எதில் பக்தர்களின் பெருமைகளும் காணப்படுகின்றனவோ அந்த பகவானின் லீலைகளை பற்றிய உரையாடல்கள் பக்தர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிப்பவையாகும். இத்தகைய கதைகள் பௌதிக வாழ்க்கை முறையினால் உண்டாகும் துன்பங்களை தடுத்து விடுகின்றன. அதனால்தான் நாரதர் போன்ற மனிதர்கள் எப்பொழுதுமே ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றியே பேசிக்கொண்டிருக்கின்றனர். வியாசதேவருக்கு தனது பணிவான வணக்கங்களை செலுத்திய பின் பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் இந்த கதையை உனக்கு நான் கூறுகின்றேன். பகவான் நிர்குண, அதாவது குணங்கள் அற்றவர் என்று அழைக்கப்படுகின்றார். பரமபுருஷரான ஸ்ரீ விஷ்ணு எப்பொழுதும் பௌதீக குணங்களுக்கு அப்பாற்பட்டவர், பிறப்பற்றவர். மன்னனே, சத்துவம், ரஜஸ், தமஸ் ஆகிய பௌதீக குணங்கள் இந்த ஜட உலகிற்கு சொந்தமானவையாகும். இவை பரமபுருஷ பகவானை அணுகுவதில்லை. இந்த 3 குணங்களும் அதிகமாவதையும் குறைவதையும் ஒரே சமயத்தில் செய்ய முடியாது. பரமபுருஷ பகவான் இவற்றிற்கு அப்பாற்பட்டவர். சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும் பொழுது அதன் உதவியுடன் முனிவர்களும் தேவர்களும் பயனடைகின்றனர். பரமபுருஷ பகவானும் இந்த குணத்தை அவர்களுக்கு அளிக்கின்றார். ரஜோகுணம் மேலோங்கும் பொழுது அசுரர்கள் செழிப்படைகின்றனர். தமோகுணம் மேலோங்கும் பொழுது யட்சர்கள், ராட்சசர்கள் செழிப்படைகின்றனர். பரமபுருஷ பகவான் இந்த 3 குணங்களின் ஆதிக்கத்தால் விளையும் ஒருவனது வெற்றியும் தோல்வியும் இந்த குணங்களின் பிரதிபலன்களால் ஏற்படுகின்றன. பகவான் பாராபட்சத்தினால் அல்ல. ஒவ்வொருவனும் அவனது செயல்களின் குணத்திற்கேற்ப பலன்களை அனுபவிக்கின்றான். இது பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எல்லோருடைய இதயங்களிலும் பரமாத்மாவாக இருக்கக்கூடிய பகவான் வெவ்வேறு குணங்களின் அளவிற்கேற்ப பலன்களை கொடுக்கின்றான். அவர் பாராபட்சம் இல்லாதவர். ஒருவனுடைய குணத்தை கொண்டு பக்தி பூர்வமான செயல்களை கொண்டு அந்த ஜீவராசி ஒரு அசுரனா அல்லது தேவனா என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஒருவனுடைய செயலை கொண்டு அவன் எவ்வாறு பகவானால் அனுகிரகிக்கப்பட்டுள்ளான் என்பதை அறிந்து கொள்ள முடியும். பகவத்கீதை தேஷாம் சததயுக்தானாம் பாஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏன மாவுபயாந்திதே. பகவான் கூறுகிறார், எப்பொழுதும் என்னிடம் பக்தி செய்து அன்புடன் என்னை வழிபடுபவர்களுக்கு என்னிடம் வந்தடையக்கூடிய அறிவை நானே அளிக்கின்றேன். அதாவது பகவான் பக்தி யோகத்தை அனைவருக்கும் கொடுக்க தயாராக உள்ளார். ஆனால் அதை பெறுவதற்கு தகுதி உடையவனாக ஒருவன் இருக்க வேண்டும் என்பது இந்த ஸ்லோகம் சுட்டி காட்டுகிறது. இதுதான் ரகசியம். இந்த அற்புதமான பக்தி செயல்களை வெளிப்படுத்தி கொண்டு அந்த பக்தரிடம் ஸ்ரீ கிருஷ்ணர் அதிகமாக அனுகிரகம் கொண்டுள்ளார் என்பதனை சீரிய சிந்தனையுடைய ஒருவர் புரிந்து கொள்கிறார். தன்னுடைய பக்தனின் முன்னேற்றமான நிலைக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் அனுகிரகமே காரணம். இதனை பகவானின் மீது துவேஷம் கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர். பரமபுருஷ பகவான் அனைவருக்கும் சமமானவர். பகவான் வெவ்வேறு வகையான உடல்களை படைத்து ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அவனுடைய குணத்திற்கு தகுந்தாற்போல் அவனுடைய பலன் கருதும் செயல்களுக்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட உடலை அளிக்கின்றனர்.
சத்துவம், ரஜஸ், தமஸ் ஆகிய 3 ஜட இயற்கை குணங்களையும் உயிர் பெறச் செய்கின்றான். அதன் பிறகு பகவான் பரமாத்மாவாக ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளும் புகுந்து படைப்பதற்கு ரஜோ குணத்தையும், காப்பதற்கு சத்வ குணத்தையும், அழிப்பதற்கு தமோ குணத்தையும் பயன்படுத்தி படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய குணங்களின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறார். பரீட்சித்து மன்னனே, யுதிஷ்ட மன்னனால் நடத்தப்பட்ட ராஜசூய யாகத்தின் போது நாரத முனிவரிடம் ஒரு கேள்வி அவரால் கேட்கப்பட்டது. அந்த கேள்விக்கு விடையளித்த நாரத மகரிஷி, பகவான் எப்படி அசுரர்களை கொல்லும் போது கூட எப்பொழுதும் பாராபட்சம் அற்றவராகவே நடந்து கொள்கிறார் என்பதை காட்டும் சில சரித்திர உண்மைகளை எடுத்துரைக்கிறார். சிசுபாலனை கொல்லும்போது கூட பகவான் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதனை இங்கு வெளிப்படுத்துகிறார். பரீட்சித்து மன்னனே, ராஜசூய யாகத்தில் பரம புருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் உடலுக்குள் சிசுபாலன் ஐக்கியமானதை யுதிஷ்ட மகாராஜன் நேரடியாக கண்டார். இதனால் ஆச்சரியமடைந்த அவர் அங்கிருந்த நாரத மகரிஷியிடம் கேட்ட கேள்விகள் என்ன தெரியுமா? அசுரனான சிசுபாலன் கண்ணனிடத்து மிகவும் பொறாமை கொண்டிருந்த போதிலும் அவன் பகவானின் உடலுக்குள் ஐக்கியமான மிகவும் அற்புதமாக உள்ளது. இத்தகைய சாயுஜ்ய முக்தி சிறந்த ஆன்மீகிகளால் கூட அடைவதற்கு அரிதாகும். அப்படி இருக்க பகவானின் பகைவனான சிசுபாலன் எப்படி அதை அடைந்தான் என கேட்டார். ஞானிகள் மற்றும் பக்தர்கள் என 2 வகையான ஆன்மீகிகள் உள்ளனர். பக்தர்கள் பகவானிடத்தில் ஐக்கியமாக விரும்புவது இல்லை, ஆனால் ஞானிகள் அதனை விரும்புகின்றனர். சிசுபாலனோ பக்தனும் இல்லை, ஞானியும் இல்லை. அவன் பகவானிடத்து பொறாமையை கொண்டான். எனவே பகவான் சிசுபாலனுக்கு அருள் புரிந்ததன் மர்மத்தை பற்றி யுதிஷ்டர் கேட்கிறார். நாரத மகரிஷியே, பகவானின் இந்த கருணைக்கான காரணத்தை நாங்கள் அறிய விரும்புகிறோம். வேணன் என்ற ஒரு அரசன் பகவானை நிந்தித்தான் என்றும் பின்னர் பிராமணர்களால் அவன் வீழ்த்தப்பட்டான் என்பதனையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். சிசுபாலனின் செயலால் அவனும் நரகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் எவ்வாறு பகவானிடத்து ஐக்கியமானான்? தமகோஷனின் மகனான சிசுபாலன் பகவானை நிந்திக்க துவங்கினான். அவன் மரணம் அடையும் வரை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் விரோதம் பாராட்டியே வந்தான். அவனது சகோதரனான தந்தவக்கரனும் அதையேதான் செய்து வந்துள்ளான். இவர்கள் இருவரும் பகவானை நிந்தனை செய்து வந்த போதிலும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்தனர். நரகத்திற்கு கூட செல்லவில்லை. ஆனால் இவர்கள் இருவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உடலுக்குள் சென்றது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்கிறார். நாரத மகரிஷி அனைவர் முன்னிலையிலும் பதிலளிக்க துவங்கினார். மன்னனே, பந்தப்பட்ட ஆத்மா தன்னுடைய தேகத்தின் மீது உள்ள அபிமானத்தினால் தனது உடலை தான் என்றும் அந்த உடல் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் தன்னுடையது என்றும் கருதுகின்றான். இத்தகைய தவறான எண்ணத்தை அவன் கொண்டிருப்பதால் புகழ்ச்சி, இகழ்ச்சி இவற்றின் விளைவுகளை உணர்கிறான். அவன் ஒருவனை தன் நண்பனாகவும் மற்றொருவரை தன் பகைவனாகவும் முடிவு செய்து நண்பனை நல்ல முறையில் வரவேற்று பகைவனை தண்டிக்கவும் விரும்புகின்றான். ஒருவன் நண்பனாகவும் மற்றொருவர் பகைவனாகவும் உருவாகுவதற்கு காரணம் அவன் தேகத்தின் மீது கொண்டுள்ள அபிமானமே ஆகும். அப்படிப்பட்டவன் இந்த உடல் அழியும் பொழுது உயிரும் அழிந்து விடுகிறது என்று எண்ணுகிறான். ஒவ்வொருவருடைய இதயத்திலும் பகவான் பரமாத்மாவாக இருக்கிறார். பகைமையினாலோ அல்லது பக்தி தொண்டினாலோ பயத்தினாலோ காம இச்சையினாலோ அல்லது இவை அனைத்தினாலோ பந்தப்பட்ட ஒரு ஆத்மா எந்த வகையிலாவது தன்னுடைய மனதை பகவானிடத்தில் செலுத்துவானாயின் அதன் விளைவு ஒன்றே. சிசுபாலன் பகைவனாக இருந்தாலும் எப்பொழுதும் அவனுடைய மனம் ஸ்ரீ கிருஷ்ணரிடத்தில் முழுமையாக இருந்தது. பகைவனாக இருந்தாலும் அவன் எப்படியாவது பகவானை நினைத்து கொண்டிருப்பான் என்றால் அவன் தனது பாவங்களிலிருந்து விடுபடுகின்றான். யுதிஷ்ட மகாராஜனே, காமத்தால் கோபியர்களும் பயத்தால் கம்சனும் துவேஷத்தால் சிசுபாலனும் குடும்ப உறவினால் யாதவர்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையை பெற்றனர். சிறந்த நட்பினால் பாண்டவர்களாகிய நீங்களும் பக்தி தொண்டினால் நாங்களும் பகவானின் கருணையை பெற்றுள்ளோம். நாரதர் கூறுவதை தொடர்ந்து 160வது பகுதியில் காண்போமா? நன்றி, வணக்கம்.